மகிமைப்படுவதாக. உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துதலை கூறி வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த வருடத்தின் கடைசி பகுதிக்குள்ளாக வந்துட்டோம். ஒரு கடைசி வந்தாலே ஒரு பக்கம் ஒரு ஆனந்தம் இருக்கும். புதிய வருடம், புது துணி போடணும், புது ட்ரெஸ்ஸு, இன்னொரு பக்கத்தில் கொஞ்சம் பயம். ஐயோ, எதிர்கொண்டு வர ஆண்டு எப்படி இருக்குமோ, அடுத்த ஆண்டு எப்படி இருக்குமோ. இந்த பெரியவங்களை கேட்கும் பொழுது இந்த ஆண்டு கொஞ்சம் மோசமாக அமைஞ்சிருச்சு, நீ அடுத்த ஆண்டு எப்படி இருக்குன்னு தெரியலையே அப்படின்னு இருக்கும். ஒருவேளை ஷேர் மார்க்கெட்டில் இன்வால்வ் ஆகிருக்கவங்களோட இந்த வருஷம் அடுத்த வருஷத்தில் இந்த பகுதியிலெல்லாம் முன்னேற்றம் அடையும்னு நினச்சிருக்கேன். எல்லாத்தையும் முதலீடு செஞ்சவங்களெல்லாம் போய் கேட்டோம்னா எப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வருஷம் கொஞ்சம் விலை ஏறணும், அடுத்த வருஷம் நான் இன்வெஸ்ட் பண்ணதுலாம் நிறைய ரெட்டிப்பானது வரணும் அப்படின்னு காத்துட்ருப்பாங்க. சிலவங்களுக்கு சில காரியங்களை குறித்து பயமாக இருக்கும். அப்பேற்பட்ட ஒரு தருணம் இந்த கடைசி பகுதி அப்படிங்கிறது. சரி, ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இதே மாதிரி இந்த கடைசி தருவாயில் இருந்த யாராச்சும் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வராங்களா? நம்ம வேதாகமத்தில் இந்த கடைசி தருணத்தில் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கடைசி தருணம், அதாவது அவர்கள் இதுவரை இருந்த ஒரு பகுதியின் கடைசி பகுதின்னு சொல்லலாம். லாஸ்ட் டைமில் இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு என்ன விதமான வார்த்தைகள் சொல்லப்பட்டது, அதுக்கப்புறம் அவங்க என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். யோசிச்சிட்டிங்களா? யோசிச்சுட்டே இருங்க, நம்ம அதை குறித்து தான் பார்க்க போகிறோம். இந்த வாரத்தின் தலைப்பும் அதுதான், காலிங் சேஞ்ச் ஏஜென்ட்ஸ்ங்கிற தலைப்பில் நம்ம கொடுத்துருக்காங்க. காலிங் சேஞ்ச் ஏஜென்ட்ஸ், அதாவது மாற்றத்தை கொண்டு வருபவர்களுக்கான அழைப்பு, அவர்களுடைய அழைப்பு. அவர்கள் பேரே என்ன அப்படின்னா மாற்றத்தை கொண்டு வருபவர்கள். என்ன மாற்றத்தை கொண்டு வராங்க, யாரு? சரி, அவர்கள் கொடுத்து பாடத்தை படிப்போம். பாடத்தை படிப்பதற்கு முன்பதாக ஒரு ஜெபம் செய்வோம். நேற்றும் இன்று மாறாத இருக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிறோம். வேளையிலும் நாங்கள் உமக்குள்ளாக பாடத்தை படிக்க இருக்கிறோம். அடியேனை மறைத்து நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன சத்தியத்தை சொல்ல வேண்டும் என்று இருக்கிறீரோ அதை நாங்கள் இன்றைக்கு கற்றுக்கொள்ள தேவரீர் கிருபையாக இருந்து எங்களை வழிநடத்தி காத்துக்கொள்ளுங்கள். மீட்பரும் நிச்சயமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறேன் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். கண்டுபிடிச்சிட்டிங்களா யார் அதுன்னு? சரி, நான் ஒரு வசனம் வாசிக்கிறேன், அப்போ உங்களுக்கே தெரியும். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 10வது வசனம். அவர் போகிற போது அவர்கள் வானத்தை அண்ணார்ந்து பார்த்து கொண்டிருக்கையில் இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் 2 பேர் அவர்கள் அருகே நின்று, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணார்ந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பதாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். யார் இது? உங்களுடைய சீஷர்கள் அவர்களுடைய குருவை இழந்து நின்றுட்டு இருக்கிற ஒரு தருணம். அவருடைய குரு, அவர்களுடைய ரபி, அவருடைய போதகர், அவருடைய கிறிஸ்து, அவருடைய மேசியா அவர்களை விட்டு பிரிந்து போன அந்த 3.5 ஆண்டு கால பயணத்தின் முடிவு பகுதியில் இன்னைக்கு எப்படி நம்ம வருஷத்தின் கடைசி பகுதியில் இருக்கிறோம், அதே மாதிரி அந்த சீஷர்கள் தேவன் தங்களை விட்டு தங்களுடைய குருவை இத்தனை நாட்கள் தங்களோடு இருந்த, தங்களை பார்த்து கொண்ட, தங்களை அரவணைத்து கொண்ட, தங்களை போதித்து வந்த தேவனானவர் இன்னைக்கு போகிறார், பரமேறி செல்கிறார். அந்த சூழ்நிலையில் அவர்கள் இருந்தார்கள், காணப்பட்டார்கள். சரி, அவர்கள் என்ன செய்தார்கள்? அவர்களிடத்தில் என்ன பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது பார்ப்போமா? இயேசுவானவர், நீங்கள் எல்லோரும் லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்திற்கு திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். அந்த பகுதியிலிருந்து தான் நம்ம அப்படியே வாசிக்க போகிறோம். அந்த பகுதியில் என்ன ஆயிற்று? லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 50வது வசனத்திலிருந்து நீங்கள் உங்கள் வேதாந்தத்தை வச்சுக்கோங்க. இதில் என்ன நடக்குது அப்படின்னா, தேவன் கூட இருந்தார். அந்த சீஷர்கள் எல்லோரும் சிதறடிக்கப்பட்டார்கள். எப்போ? சிலுவையில். ஆண்டவருடைய மரணம் அவர்கள் எல்லாத்துக்கும் ஒரு பேரதிர்ச்சியாக போனது. இப்போ இப்படி எங்களுடைய குருவே கொலை செய்து விட்டார்கள், குருவே சிலுவையில் அறைந்தார் என்று தெரிந்தவுடன் எல்லா சீஷர்களும் சிதறடிந்து போனார்கள். எல்லோருக்கும் பயம் இருந்துச்சு, மிகப்பெரிய பயம், எங்கே நம்மளை கொன்றுவாங்களோ அப்படின்னு. இதெல்லாம் இது ஒரு புறம். இப்போ இப்படியே மனசில் வச்சுக்க. இப்போ கொஞ்ச நாள் ஆகுது, எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க?
என்ன பண்ணிட்டாங்க, திருப்பி அவங்களுடைய வேலையை செய்ய போயிட்டாங்க. இல்லை மீன் பிடிக்க போயிட்டாங்க, சிலவங்க பயத்தில் பதுங்கி இருக்கிறாங்க, வெளியே வர மாட்டேங்கிறாங்க, சிலவங்க ஜோமன், இப்படியே போய்கிட்டே இருக்கு அவங்களுடைய சூழ்நிலை. இந்த ஒரு பயம் அவங்களுக்கு என்ன மறக்கடிச்சிருச்சு அப்படின்னா, ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்த வேலையவே மறக்கடிச்சிருச்சு. ஆண்டவர் இத்தனை நாள் அவர்களோடு இருந்தார், அவர்களுக்கு சத்தியத்தை சொன்னார். ஆண்டவர் அவர்களை எவ்வளவு எவ்வளவு இலவமான மகத்துவமான அற்புதங்களை அவருக்கு முன்னாடி செஞ்சிருக்கிறார். கடல் மேல் நடந்து வந்து காற்றே கடலே இறையாதே அமைதியா இருன்னு சொன்னார். அதை பார்த்த சீஷர்களுக்கு எப்படி பயம் வந்திருக்கணும். 2 மீனும் 5 அப்பத்தையும் வச்சு 5000 பேருக்கு போஷித்த தேவன் நம்மை கைவிட்டுருவாரா? மறந்துருச்சு. மரித்தோரை முன்பதாக எழுப்பியிருக்கிறார். வெறும் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட ஒரு பெண்ணிற்கு சுகத்தையும் தந்து, அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டது கூட அவர் சொல்லி, யார் என்னை தொட்டது என்று கேட்டார். அதெல்லாம் பார்த்த சீஷர்களுக்கு இப்போ பயம் வந்துருச்சு. இந்த பயத்தினால் இவர்கள் அந்த எல்லா காரியத்தையுமே மறந்துட்டாங்க, எல்லா காரியத்தையும் மறந்து போனார்கள். முதல் பாடம், பயம் வரும் பொழுது நமக்கு நன்றாக தெரிந்த, நமக்கு நன்றாக புரிந்த நம்முடைய விசுவாசம் அங்கே ஒரு ஆட்டம். ஆண்டவரே நான் வரவா அப்படின்னு சொல்லி கடல் மேல நடந்து போன பேதுருவே இங்கே கொஞ்சம் பயந்துட்டார். மறுபடியும் மீன் பிடிக்கும். ஆண்டவரே யார்? நீர் தானே ஆண்டவர், நீர் தானே நான் கடலில் நடந்து வரேன் ஆண்டவரே. நடந்து போனாரே பேதுரு, அவருக்கே கொஞ்சம் பயம். அப்போ பயம் நமக்குள்ள வரவிடக்கூடாது. என்றைக்கானாலும் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, பயம் நம்மை ஆட்கொள்ள விடாது இருக்க வேண்டும். ஏனென்றால் அவர்களுக்கு சொன்ன தேவன் தான் இன்றைக்கு நமக்கும் சொல்லுகிறார், பயப்படாதே, கலங்காதே, திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். உங்களுக்கு என்றைக்கெல்லாம் பயம் வர மாதிரி இருக்குதோ அன்னைக்கு இந்த வசனத்தை வாக்குத்தத்தை எடுத்து கெட்டியா பிடிச்சுக்கோங்க. உங்களுடைய பெரிய விசுவாசத்தை இந்த பயம் என்னும் ஒரு சின்ன விஷயம் அப்படியே கலங்கடிக்காம பார்த்து கொள்ள வேண்டும். சரி, இப்படி இருக்கிற இவர்களுக்கு தேவன் ஒரு காரியத்தை செய்கிறார். என்ன செய்கிறார்? 50வது வசனம், 24ஆம் அதிகாரம் 50வது வசனம். பின்பு அவர் பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்து கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். அவர்களை ஆசீர்வதிக்கையில் அவர்களை விட்டு பிரிந்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று நாம் வாசிக்கிறோம். அப்போ இப்படி இருக்கிற இந்த சீஷர்களை ஆண்டவர் எடுத்துக்கொண்டு போய் ஆசீர்வதிக்கிறார். அப்படியே விட்டுட்டாரா? ஆசீர்வதிச்சு விட்டார். எதுக்கு ஆசீர்வதித்தார்? என்ன செய்தார்? அப்படியே விட்டுட்டு போயிட்டாரா? அப்போ அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்துக்கு 2ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கின எல்லாவற்றையும் குறித்து முதலாம் பிரபந்தத்தை உண்டு பண்ணினேன். அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்தைக்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். அவர்களுக்கு அப்ப விட்டுட்டு போல, கடைசி ஆசீர்வதிச்சு அவர்களை லூக்கால வாசிக்கும் போது அவர் ஆசீர்வதித்து பின்பு மேலே சென்றார் என்று நாம் வாசிக்கிறோம். ஆனால் அப்படி விட்டுட்டு போல, ஒரு 40 நாளளவும் அங்க இருந்து அவர்களுக்கு சில காரியங்களை கற்றுக் கொடுக்கிறாரு. திரும்பவும் ஆண்டவர் சொல்றாரு. என்ன சொல்லி கொடுக்கிறாரு? அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களோட பேசி. அதுக்கு முன்னாடி என்ன பேசிட்டு இருந்தாரு? 3.5 ஆண்டுகள் என்ன பேசிட்டு இருந்தாரு? அதைத்தான் பேசிட்டு இருந்தாரு. ஊமைகள் மூலியமாகவும் டைரக்டாகவும் இன்டைரக்டாகவும் அவர்கள் கூட பேசிட்டே இருந்தாரு. ஏன்னா எல்லாம் மறந்துட்டாங்க. ஏன்? இந்த பயம் வந்தாங்க. இவன் மறுபடியும் அவர்களோடு இருந்து அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவங்கெல்லாம் பேசி தம்மை உயிரோடு இருக்கிறவராக, இல்லப்பா நான் உங்களை விட்டு போல, நீங்க பயப்படாதீங்க, நான் உங்க கூட தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி போனார். அப்படி இருந்தும் நீங்க மறுபடியும் லூக்கால வாசிச்சு போனா இன்னும் அநேகர் அவர்களை சந்தேகத்துடன் பார்த்தார்கள் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கும். சிலர் சந்தேகப்பட்டு என்னடா அப்படின்னு, சிலர் அவர்களை விசுவாசித்தார்கள். சரி, இப்ப இவ்வளவு ப்ரிப்பரேஷன் எதுக்கு? நமக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப பரிச்சயமான ஒரு வசனம், மத்தேயு 28ஆம் அதிகாரம் 18வதுலேருந்தே வாசிக்கிறேன். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷனாக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இது உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று. அப்ப முதல்ல அவங்க எல்லாம் சிதறி போயிட்டாங்க. ஏன் சிதறி போயிட்டாங்கன்னா பயம் வந்துருச்சு.
இந்த பயம் வந்ததுனால எல்லாத்தையும் மறந்துட்டாங்க. சரின்னு சொல்லி ஆண்டவர் மறுபடியும் வந்து தன் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு, இருந்தாலும் திரும்பி வந்து அவங்களோட இருந்து அவங்களுக்கு மறுபடியும் சொல்லி கொடுத்து அவங்கள பக்குவப்படுத்துறாரு. எதற்காக அப்படின்னா, அவங்கள அப்படியே விட்டுட்டு போல, அவங்களை ஆசீர்வதிக்கிறார். எதுக்கு அப்படின்னா, ஒரு வேலையை கொடுத்து அவர்களிடத்தில் ஒரு வேலையை கொடுத்து அந்த வேலையை செய்யறதுக்கான தகுதியை ஏற்பாடு பண்ணி அவளை ஆசீர்வதிச்சு அனுப்புறார். என்ன வேலை? இந்த வேலை. உலகத்தின் எல்லா இடத்துக்கும் போய் சத்தியத்தை அறிவிங்க. என்ன சத்தியம்? மேசியா வந்தார், மரித்தார், நீங்கள் பார்த்ததை அவர்களுக்கு சொல்லுங்கள்னு சொல்லிட்டு போனார். அது வரைக்கும் பயந்துட்டு இருந்தவங்க, அது வரைக்கும் ஓடி ஒளிஞ்சிட்டு இருந்தவங்க, இதுக்கப்புறம் உலகத்தின் எல்லா மூலைக்கும் போய் சத்திய சுவிசேஷத்தை கர்ஜித்தார்கள். தங்கள் உயிரை துச்சமாக எண்ணி சொன்னார்கள். நீங்க நமக்கு இந்த வேலையை தானே கொடுத்திருக்கிறார். ஒரே ஒரு கேள்வியை நான் கேட்க ஆசைப்படுகிறேன். நம்முடைய மிஸ்ஸு ஒரு வேலையை கொடுத்துட்டாங்க அப்படின்னா, நம்ம ஸ்கூல்ல இருப்போம், ஒரு மிஸ் வந்து எனக்கெல்லாம் சின்ன வயசுல அந்த அனுபவம் இருக்கு. இந்த கிளாஸ் மானிட்டர்ஸ்ன்னு இருப்பாங்க. ஏதாவது கேட்டால் முதல்ல ஓடி போய் செய்யணும். அந்த இடத்துல தான் இருக்கணும். ஒரு டஸ்டர் கேட்டால் போகணும், டக்குன்னு போய் எடுத்துட்டு அதில் ஒரு போட்டி இது இருக்கும். அப்படியே வேகமாக ஓடுவாங்க. பக்கத்து கிளாஸில் போய் டஸ்டர் வாங்கிட்டு வரக்கு, ஒரு சாக் பீஸ் வாங்கிட்டு, சாக் வாங்குற கீழே ஆஃபீஸ் ஓடணும்னா குடுகுடுன்னு வேகமாக வாங்கிட்டு போடணும். இல்லை ஏதாவது கேட்டாங்கன்னா, ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா செய்கிறக்கு எவ்வளோ ஆர்வம் காட்டுறோம். நம்முடைய வேலை செய்தாங்கன்னா, நம்ம அலுவலகத்தில் நம்முடைய மேலதிகாரி நம்மகிட்ட நம்பி ஒரு பொறுப்பை ஒப்படைச்சிட்டாருன்னா அதை குறித்து பேசிக்கிட்டே இருப்போம். அவர் என்ன நம்பி இந்த பொறுப்பை ஒப்படைச்சிட்டார், நான் சரியாக செஞ்சிடணும் இருக்கும்ல. ஆண்டவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே நம்முடைய சீஷர்களுக்கு ஒரு கட்டளை, ஒரு வேலையை கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் அதே கூட்டம் தானே, அவருடைய ராஜரீக ஆசாரிய கூட்டம் தானே, அவருடைய சீஷர்கள் என்று சொல்லி கொண்டு இருக்கிற நாம், அவர் கொடுத்த அந்த பொறுப்பு, அந்த வேலை நமக்கும் பொருந்தும் தானே. அதை நாம் எவ்வாறாக செய்ய முற்படுகிறோம்? ஒரு கதையை மாத்திரம் ஒரு நடந்த சம்பவம். 1967 ஜனவரி மாதம் அப்போலோ 1 பூமியிலிருந்து கிளம்பி கொஞ்ச நேரத்தில், ஜனவரி மாதம் கிளம்பி கொஞ்ச நேரத்தில் அந்த ராக்கெட்டில் இருந்த சில ஒயர்ஸில் இருந்த சில்வர் பார்ட்டிகல்ஸ் வந்து சரியாக காயில் பண்ணப்படலை. அதனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த சில்வர் பார்ட்டிகல்ஸ்லேருந்து வந்தக்கூடிய சில ஸ்பார்க்ஸ் உண்டாகி ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் உண்டாகி, அந்த கெமிக்கல் ரியாக்ஷன்லேருந்து ஒரு ஸ்பார்க் உண்டாயிருச்சு. அந்த ஸ்பார்க்னால காக்பிட்டில் தீ பிடிச்சிருச்சு. ராக்கெட்டில் 3 ஆஸ்ட்ரோனட்ஸ் இருக்கிறாங்க. உடனடியாக கீழே மெசேஜ் வருது, ரேடியோ கம்யூனிகேஷன் பண்ணுறாங்க. என்னாச்சு? ஆஸ்ட்ரோனட் சொல்கிறாரு, சார் காக்பிட்டில் ஃபயர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. இவங்க அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டக்குன்னு யோசிச்சுட்டு அடுத்து பதில் சொல்கிறக்குள்ள பெயின், ஒரு க்ரைங் ஆஃப் பெயின் அப்படின்னு சொல்லி இருக்காது. ஒரு மிகப்பெரிய ஒரு சத்தம், வலியின் சத்தம். அத்துடன் தொடர்பு சுத்தமாக துண்டிக்கப்பட்டுருச்சு. உங்களுக்கு தெரியும் என்ன நடந்திருக்கும்னு. ஆமாம், ராக்கெட் வெடிச்சு சிதறிடுச்சு. 2 வருஷம் 1969 பர்டிகுலராக சொல்லணும், ஜூலை 21 அப்போலோ 11 பூமியிலிருந்து கிளம்புது. அன்றைக்கு தி ஆனரபிள் பிரசிடென்ட் ஆஃப் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ரிச்சர்ட் நிக்சன் அவருடைய அந்த பத்திரிகையாளர்களுக்கு அரச உரை பிரசிடென்ஷியல் ரிப்போர்ட் எழுதக்கூடிய அந்த சஃபேரை நோக்கி சொல்கிறாரு, கிளம்ப போகுது. அவரை நோக்கி சொல்கிறாரு, கொஞ்சம் நேரம் தான் இருக்குது இன்னும் அப்போலோ 11 கிளம்புறக்கு. சஃபேர்ட்ட சொல்கிறாரு, சஃபேர் யூ பி ரெடி வித் த நோட்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன உரையை எழுத சொல்கிறாரு அப்படின்னா, ஒருவேளை இந்த ராக்கெட் ஏதாவது அசம்பாவிதம் நடந்துச்சுன்னா மக்கள்கிட்ட போய் சொல்லணும்ல, உடனே ப்ரெஸ் வந்துடுவாங்க, ப்ரெஸ்கிட்ட போய் ரிப்போர்ட் பண்ணணும். போன வாட்டி நடந்துச்சு, இந்த வாட்டி நடந்தால் அங்கே லேட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது, உடனே நான் இப்போ என்னோடய பிரசிடென்ஷியல் அட்ரஸை கொடுக்கணும். அதுக்காக அந்த ராக்கெட் அசம்பாவிதம் நடந்துச்சுன்னா அதுக்கு ஆறுதலாக வார்த்தைகள் ரெடி பண்ணி வைங்கன்னு சொல்லிடுறாரு. அப்போலோ 11 கிளம்புது. இந்த உரையெல்லாம் ரெடி பண்ணி வச்சு எல்லோரும் பார்த்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் சரியாக இந்த பதட்டமான சூழ்நிலையில் ஒரு சத்தம் வருது. அன்றைக்கு அந்த ராக்கெட்டின் கமாண்டர் நீல் சொல்கிறாரு, we have safely landed on the surface of the moon அப்படின்னு சொல்கிறார். நிலவின் மேற்பரப்பிலே காலடி வைக்கப்பட்டது என்று சொல்லுகிறார். மனித குலத்துக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம், அமெரிக்க நாடுக்கு இன்னும் மிகப்பெரிய ஒரு கர்வம். தொழில்நுட்பத்தின் உச்சகட்டத்தை மனிதன் எட்டினான் என்று அன்றைக்கு
அமெரிக்கன் பிரசிடென்ட்டும் அமெரிக்கன் நாடும் கர்ஜித்தது. கர்வத்தின் உச்சத்தில் இருந்தார்கள். ஆம், நீல் ஆம்ஸ்ட்ராங் அமெரிக்கா நாட்டின் சார்பாக ஒட்டுமொத்த உலகத்தின் பிரதிநிதியாக நிலவின் மீது முதல் மனிதனாக கால் தடம் பதித்து கொடியை நாட்டிட்டு வர்றாரு. அவ்வளோ பெரிய ஒரு திரும்பி வந்தோன்னே பிரசிடென்ட் நிக்சன் அவர்களுக்கு அவார்ட் கொடுக்குறாரு, அவார்ட் ஆஃப் ஃப்ரீடம் கொடுக்குறாரு. அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரசிடென்ஷியல் அவார்ட் ஆஃப் ஃப்ரீடம், அவ்வளோ பெரிய ஒரு அவார்டை கொடுத்து அவர்களை ராஜரீகமாக கூட்டிகிட்டு வராங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி தான் தெரியும், 2 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி போன 3 ஆஸ்ட்ரோனட்ஸ் செத்து போனாங்க. விண்வெளியிலே வெடித்து செத்து போனாங்க. மிகப்பெரிய ஒரு கோரமான விபத்து. ஆனாலும் இந்த 3 ஆஸ்ட்ரோனட்ஸ் துணிந்து போனாங்க. ஏன்னா சொன்னது பிரசிடென்ட் எங்களை நம்பி எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. என் உயிரே போனாலும் சரி, இந்த அப்போலோ 11 மிஷனை நான் முடிப்பேன்னு போனார். முடிச்சுட்டு திரும்பி வந்தாங்க. இன்னைக்கு நமக்கு அதே மாதிரி வாய்ப்பு கொடுத்துருக்காரு ஆண்டவர். ஒரு சாதாரண உலகத்தின் ஜனாதிபதியின் வார்த்தைக்கு அவ்வளவு முக்கியம் கொடுத்து ஒரு நபர் தன் உயிரையே பணயம் வைத்து விண்வெளிக்கே செல்கிறார் என்றால், அண்ட சராசரத்தை பிரபஞ்சத்தையும் உருவாக்கின தேவன் நமக்கு ஒரு வேலையை கொடுத்து நம்ம நம்பி ஒரு பொறுப்பை ஒப்படைத்திருக்கிறார். அதற்காக நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். சீஷர்களை ஆயத்தப்படுத்தினார்ல, நம்மையும் ஆயத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறார். நம்முடைய பெற்றோர்கள் மூலியமாக, சபையின் மூலியமாக, வேதாகமத்தின் மூலியமாக, ஜெபத்தின் வாயிலாக, ஓய்நாள் பள்ளியின் மூலமாக, கார்னர்ஸ்டோன் லெசன்ஸ் மூலியமாக நம்மளை ஆயத்தப்படுத்தி கொண்டே வந்து கொண்டிருக்கிறார். நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம ஆயத்தப்படுத்தி ஆசீர்வதிக்கிறார். அந்த வேலையை நம்ம எவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கிறோம்? காலிங் ஃபார் சேஞ்ச் ஏஜென்ட்ஸ். இந்த வருடத்தின் முடிவில் இருக்கும் உங்களுக்கும் நிறைய பிளான்ஸ் வச்சுருப்பீங்க, நிறைய திட்டங்கள் வச்சுருப்பீங்க, நிறைய டிசிஷன் எடுத்திருப்பீங்க. அதோடு சேர்ந்து இதையும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு வேலை நமக்கு இருக்குது, அது அண்ட சராசரத்தையும் படைத்த நம்முடைய தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறார். அந்த வேலையை நம்ம எவ்வளவு சீரியஸாக எடுத்திருக்கிறோம்? மத்தேயுவில் வாசித்தது போல தான், இந்த உலகத்தின் முடிவு நாட்களிலும் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று சொன்னவர் நம்மோடு இருந்து எதிர்கொண்டு வர புதிய வருடத்திலும் நம்மை காத்துக்கொண்டு வழி நடத்துவாராக. ஆமேன். ஜெபிப்போமா. நல்ல தகப்பனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த அருமையான பாடத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த பாடத்தை தந்திருக்கிறீர். நாங்கள் எல்லோரும் இந்த உலகத்தின் எங்களுடைய வேலைகள், படிப்பு காரியங்களாக இருக்கலாம், என்னுடைய கல்லூரி வேலையாக இருக்கலாம், நாங்கள் கல்லூரி படிப்பாக இருக்கலாம், நாங்கள் வேலை செய்பவர்களாக இருக்கலாம், ஒரு வேலையிலும் நாங்கள் முக்கியத்தை படுத்தி ஓடிக்கொண்டே இருக்கிறோம். அதுக்கு பிரயாசத்தை செலவு செய்தே கொண்டு இருக்கிறோம். என்னுடைய வயதை எல்லாம் அதற்காகவே நாங்கள் அர்ப்பணித்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே எங்கள் பரமபிதா எங்களுக்காக ஒரு வேலையை கொடுத்திருக்கிறீர். அதை எவ்வளவு மனப்பூர்வமாய் நாங்கள் செய்ய பிரயாசப்படுகிறோம் என்பதை இந்த நாளில் சிந்தித்து பார்க்க தேவரின் கிருபையை பாராட்டிற்கு நன்றி தகப்பனே. அதை சிந்தித்தவர்களாய் எதிர்கொண்டவர்களாக புதிய ஆண்டிலே நாங்கள் கடந்து செல்ல கிருபையாக இருங்க, வழி நடத்துங்க தகப்பனே. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் பெரியவர்களுக்காகவும் உடைய சமூகத்தில் வருகிறோம். படிக்கிறவர்களாக இருக்கும் படிப்பின் வரத்தை தந்திருக்கிறீர், நன்றி. இன்னும் அதிகமாய் படித்து சகல ஞானத்திலும் தேறினவர்களாக இருக்க தேவரின் கிருபையாக இருங்க, வழி நடத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. மீட்பரும் நச்சுரமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன்.